AI தொழில்நுட்பம் வெளிப்படைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். G7 மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். G7 மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், போப் பிரான்சிஸ் உள்ளிட்டோருடன் பிரதமர் மோடி சந்திப்பு. அனைத்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் நிறைவு செய்துவிட்டு இந்தியா புறப்பட்டார். G7 மாநாட்டின் இடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுவார்த்தை. கருங்கடல் வழியாக இந்தியாவிற்கு சூரியகாந்தி எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களின் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்து ஆலோசனை. G7 உச்சி மாநாட்டுக்கு இடையே பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் பிரதமர் மோடி முக்கிய பேச்சுவார்த்தை. செயற்கை நுண்ணறிவு, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், எரிசக்தி மற்றும் விளையாட்டுத் துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த பரஸ்பரம் ஒப்புதல். G7 மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடிக்கு நமஸ்தே தெரிவித்து முறைப்படி வரவேற்ற இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி. மீண்டும் பிரதமர் பதவிக்கு தேர்வானதற்கு வாழ்த்து தெரிவித்த மெலோனி. இத்தாலியில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. G7 மாநாடு மற்றும் பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடனான சந்திப்புக்கு பின் தாயகம் திரும்புகிறார். சென்னை எழும்பூர், நாகர்கோவில் வந்தே பாரத் உள்ளிட்ட ரயில்வே திட்டங்களை தொடக்கி வைக்க வரும் 20ஆம் தேதி பிரதமர் மோடி சென்னை வர இருப்பதாக தகவல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று வெளியாகும் என அண்ணாமலை அறிவிப்பு. விஜயவாடாவில் தமிழிசையை அமித்ஷா கண்டிக்கவில்லை என அண்ணாமலை விளக்கம். கடந்த காலங்களைப் போலவே தமிழிசைக்கு பாஜகவில் எப்போதும் உயரமான இடம் உண்டு என்றும் கருத்து. விக்கிரவாண்டியில் தெருவுக்கு ஒரு அமைச்சரை பொறுப்பாளராக போட்டு பணத்தை கொட்டி திமுக இடைத்தேர்தலை சந்திக்க இருப்பதாக அண்ணாமலை கருத்து. இடைத்தேர்தலில் 86% ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்று வரலாறு இருந்தாலும் விக்கிரவாண்டியில் பாஜக கடுமையாக போராடும் என்றும் பேட்டி. தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசுக்கும் இணைப்பு பாலமாக செயல்பட எல் முருகன் உறுதி. 2வது முறையாக இணையமைச்சராக பதவியேற்று சென்னை திரும்பியவருக்கு விமான நிலையத்தில் பாஜகவின் உற்சாக வரவேற்பு. கோயம்புத்தூரில் கார் பார்க்கிங்கில் பதுங்கிய சிறுத்தை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பு. 6 மணி நேரமாக 2 கார்களுக்குள் தவித்த 5 பேர் பாதுகாப்பாக மீட்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று ஊத உடலாய் திரும்பி வந்தவர்களை பார்த்து கதறி எழுத குடும்பத்தினர். எழுத்தாளர் அருந்ததி ராய் மீது பாய்கிறது உபா சட்டம். காஷ்மீர் பிரிவினை பற்றி கருத்து தெரிவித்ததால் உபா சட்டத்தின் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க அனுமதி. கோவையில் இன்று நடைபெறும் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கும் திமுகவின் முப்பெரும் விழா. இது தற்காலிக கொண்டாட்டம்தான் என பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது அமெரிக்கா. மழையால் போட்டி ரத்தானதால் லீக் சுற்றில் இருந்து வெளியேறியது பாகிஸ்தான். படைப்பாளர்களுக்கு திரையரங்குகளில் உள்ள படைப்பு சுதந்திரம் OTT-யில் இல்லை. கருடன் பட நிகழ்ச்சியில் இயக்குநர் வெற்றிமாறன் பேச்சு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.